வணக்கம். இன்னைக்கு ராயன் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ராயன் தனுஷாரோட 50வது படம் அவரே டைரக்ட் பண்றாரு. ஏஆர் ரஹ்மான் மியூசிக், அதுவும் முக்கியமா ஏ சர்டிஃபிகேட் அப்படின்ற போது என்ன மாதிரியான ஒரு படமா இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. மெயினா அந்த கேங்ஸ்டர் ஃபிலிம் அப்படின்ற போது ஏற்கனவே நம்ம வடச்சென்னையெல்லாம் பார்த்து ஒரு ஹைப்ல இருப்போம். இப்போ தனுஷாரே டைரக்ட் பண்றாரு, அதுவும் ஒரு கேங்ஸ்டர் படம் அப்படின்ற போது இன்னமும் அதுக்கு மேல வடச்சென்னைக்கு மேல என்ன கொடுத்துருப்பாரு நம்ம தனுஷார், என்ன ஆக்டிங்ல என்ன பண்ணிருப்பாரு, ஆக்ஷன் என்ன மாதிரியான சீக்வன்ஸ்லாம் பண்ணிருப்பாருன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு இல்லையா. இப்போ அதெல்லாம் எனக்கும் இருந்துச்சு. அதை நான் போய் பார்த்தேன். அதை பத்தின ஒரு ரிவ்யூ தான் உங்கள்கிட்ட சொல்ல போறேன். ராயன் படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ட்ரெய்லர்லயே நிறைய விஷயங்கள் பார்த்துருப்போம். அண்ணன் தம்பி 2 பேரு, ஒரு தங்கச்சி. இவங்களுக்கு ஒரு விஷயம் நடக்குது. அதனால சென்னை வராங்க. தனுஷார் தனியா அவங்களோட 2 தம்பிகளையும் தங்கச்சியும் வளர்க்குறாரு. வளர்ந்ததுக்கு அப்புறம் தம்பியால ஒரு பிரச்சனை நடக்குது. அதனால தனுஷார் ஒரு கொலை செய்ய வேண்டியதாகுது. அதனால நடக்கிற பிரச்சனைகள், இதுல எப்படி எஸ் ஜே சூர்யா உள்ள வந்தாரு, பிரகாஷ் ராஜ் சார் எப்படி உள்ள வந்தாரு, கடைசியில என்ன நடந்துச்சு, யார் உயிரோட இருந்தா, வழக்கமான அந்த யூஸ்வல் கேங்ஸ்டர் ஸ்டோரி தான். ஓகே, இந்த படத்துல ஃபர்ஸ்ட் யாரை பாராட்டலாம் அப்படின்னு சொல்லி தேட வேண்டியதா இருக்கு. ஏன்னா எல்லாமே அவங்களுக்கான ஒரு பீக்கை இந்த படத்துல கொடுத்துருக்காங்க. ஆனா ஃபர்ஸ்ட் யாரை பாராட்டலாம் அப்படின்னு தேடி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஏஆர் ரஹ்மானை தாங்க நம்ம பாராட்டி ஆகணும். ஏன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர் அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு சீனுக்குமே அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் எலிவேட் ஆயிட்டே இருக்கு. ஏன்னா இப்போ ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வருது, அதுக்கான பேக்ரவுண்ட் ஸ்கோர் அப்படின்னு பார்த்தா சரி ஒன்னே தான் அப்படியே ஃபுல்லா போட்டுக்கிட்டே வருவாங்க, இல்ல பாட்டுல இருந்து ஏதாவது ஒன்று எடுத்து போடுவாங்க. இதுல ஒரு சீனுக்கும் புதுசான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் இதுக்கு போட்டிருந்தாரு. மெயினா நம்ம போகி போகி சாங் நம்ம கேட்டிருப்போம். அதாவது அடங்காத அசுரன், அது போகி போகின்னு அது அப்படியே கன்வே ஆயிருச்சு. அந்த அடங்காத அசுரன் நம்ம ஹெட்செட்லயோ இல்ல நம்ம தனியா கேட்கும் போது ஆஹா இவ்வளவு சூப்பரா இருக்கு, இது ஸ்கிரீன்ல எப்படி வரப்போகுது அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சு இல்லையா. ஸ்கிரீன்ல உண்மையிலுமே வேற மாதிரி தான் வந்திருக்கு. அதுவும் ஒரு முக்கியமான டைம்ல வருது. நம்ம எதிர்பார்த்திருப்போம், இது டைட்டில் சாங் அந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் எதிர்பார்த்திருப்போம். அந்த சாங் வேற ஒரு வைப்பை கொடுக்குது. தனுஷார் அந்த பாட்டுல நம்ம பார்க்கும்போது ஒரு மெய் மறந்து தான் நம்ம பார்ப்போம் அப்படின்னே சொல்லலாம். சரி, இந்த பாட்டு தான் நம்ம இவ்வளவு பெருசா நம்ம கொண்டாடுறோம், வேற எந்த பாட்டும் நல்லா இல்லையான்னு கேட்டா அந்த வாட்டர் பேக்கெட் பாடல் இருக்கு. அதுக்கான அந்த கோரியோகிராஃப் இருக்கு, அதுக்கான அந்த பாட்டு எதுக்கு முன்னாடி வரப்போகுதுன்னு அந்த சீன் எலிவேஷன் இருக்குல்ல, அதுவுமே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஆனா இதுல தனுஷாரோட மேக்கிங் நம்ம பாராட்டணும்னா அவ்வளோ அழகா பண்ணியிருந்தாரு. அந்த டைரக்ஷனும் சரி, அவரோட ஆக்டிங்கும் சரி பயங்கரமா இருந்துச்சு. நம்ம தனுஷாரோட ஆக்டிங் சொல்லவே வேணாம். ஏன்னா அவர் காதல் கொண்டேன்றதுலே அவரோட ஆக்டிங் எப்படி அப்படின்றத காமிச்சாரு. இதுலயும் அவர் பயங்கரமா பண்ணியிருக்காரு. தனுஷாரை தாண்டி இந்த படத்துல நிறைய பேர் ஸ்கோர் பண்றாங்க அப்படின்னு சொல்லலாம். நம்ம காளிதாஸா இருக்கட்டும், சந்தீப்பா இருக்கட்டும், அபர்ணா முரளிதாஸ் அவங்க பயங்கரமா பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் துஷாரா விஜயன் அவங்களுக்கு ஒரு தனி ட்ராக்கே போகுது, அவங்க இன்னும் பயங்கரமா பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கான ஃபைட் சீக்வன்ஸ் அவ்வளோ இருக்கு. அப்போ இந்த படத்துக்கான ஏ சர்டிஃபிகேட் கொடுத்ததுக்கான சரியான ரீசன் நமக்கு கரெக்டாக சொல்லியிருக்கிறாங்க. நிறைய பேர் இந்த உல்வரின் ஃபைட் பார்த்துருப்பீங்க, எக்ஸ்மேன்ல அவர் பயங்கரமா பண்ணியிருப்பாரு. அதுக்கு கொஞ்சம் கூட அந்த கம்பேரிசன் இல்லாம நம்ம தனுஷார் ஒரு உல்வரின் ஃபைட் மாதிரி தான் தொடர்ச்சியா படத்துல பண்றாரு. அது நீங்க படம் பார்த்தா தான் தெரியும். தனுஷாரோட ஃபைட் சீக்வன்ஸே வித்தியாசமான ஒரு கோரியோகிராஃப்ல இருக்கும். அதுவுமே தியேட்டர்ல பயங்கர ஒரு என்ஜாய்மெண்டா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் எஸ் ஜே சூர்யா அவரோட ஆக்டிங் பத்தி கேட்டீங்கன்னா, வழக்கமா எல்லா படத்திலும் என்ன அவர்கிட்ட குறையா சொல்லுவீங்கன்னா, அவர் கத்தி கத்தி பேசுறாரு, ஒரே மாதிரியான ஆக்டிங் அப்படின்ற மாதிரி நிறைய குற்றச்சாட்டு வைப்பீங்க இல்லையா. இதுல அப்படி கிடையவே கிடையாது. அவருக்கான தனி ரூட்டை இந்த படத்துல கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். சட்டிலான ஆக்டிங், ஒரு வில்லன் அப்படின்றதையும் தாண்டி அந்த கேரக்டருக்கான ஒரு ஆக்டிங்கை இந்த படத்துல கொடுத்துருக்காரு. அவரை பார்க்கும்போது இந்த கொடூர வில்லன் அப்படின்லாம் தோணவே தோணாது. இந்த ட்ரெய்லர்லேயே நம்ம செல்வராகவன் ஒரு டைலாக் சொல்லுவாரு, சிங்கத்தோட ஓனாய் தான் ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம். அந்த ஓனாய் தான் நம்ம எஸ் ஜே சூர்யா சார். ரொம்ப கத்த மாட்டாரு, ரொம்ப அந்த கொலைகள்லாம் பண்ண மாட்டாரு. அவ்வளோ அழகா அவர் திங்க் பண்ற விஷயங்களை காமிச்சிருப்பாங்க. நம்ம தனுஷாருக்குமே அந்த ஹீரோயிசம் அப்படின்றதையும் தாண்டி அந்த கேரக்டர் வைஸா அழகா கொண்டு போயிருப்பாங்க. அவர் தன்னை அண்டர் பிளே பண்ணிக்கிட்டார் இந்த படத்துல. கதைக்கான ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நான் தான் ஹீரோ, அதனால நிறைய ஃபைட் சீக்வன்ஸ், அப்புறம் அந்த ஹீரோ எலிவேட் ஆகிற சீனு, அப்புறம் ஒரு ஸ்லோ மோஷன், அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இல்லாம கதைக்கு இதுதான் தேவை. இப்போ இவங்களுக்கு இதுல ஸ்கோப் இருக்கா, அப்போ அவங்க தான் பண்ணணும், நம்ம அதுல எதுவும் போக வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு டைரக்டர் அந்த தாட்ல இருந்து அவர் யோசிச்சிருக்கிறாரு. இதனாலதான் அவர் தன்னோட 50வது படத்தை அவரே இயக்கணும்னு முடிவு பண்ணாரு என்னன்னு தெரியல. ஏன்னா நார்மல் ஒரு ஸ்டோரி லைன் இல்ல ஒரு கேங்ஸ்டர் ஸ்டோரி லைன் எடுத்தாலுமே அதுக்கான ஸ்கிரீன் பிளே, அதுக்கான ரைட்டிங் அந்த படத்துல கரெக்டா கொடுத்துருக்காரு. அடுத்து இந்த படத்துல சினிமாட்டோகிராஃபி அதை நம்ம பாராட்டி ஆகணும். மெயினா அந்த அடங்காத அசுரன்ல ஒரு ட்ரோன் ஷாட் ஒன்று வச்சிருப்பாங்க. நம்ம அந்த விக்ரம்லாம் பார்த்துருப்போம். அந்த சாங் ஆரம்பிக்கும் போது ஒரு ட்ரோன் ஷாட் இருக்கும், அது இன்னும் பயங்கரமா இருக்கும். அப்புறம் தனுஷாரோட அந்த இன்டர்வல் ஃபைட்டு, அதுக்கான அந்த சினிமாட்டோகிராஃபியும் சூப்பரா இருக்கும். இது இந்த படத்துல சினிமாட்டோகிராஃபி தனியா பேசப்படும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்து பிரகாஷ் ராஜ் சார், அவரோட ரோல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு போலீஸ்காக வராரு.
அவர் யோசிக்கிறதும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த கேங்ஸ்டருக்குள்ளே நடக்கிற பிரச்சனைகளை இவர் திங்க் பண்ணுற விஷயம், அவங்களுக்குள்ளே எப்படி சில விஷயங்களை சண்டை மூட்டி விடலாம், அவ்வளோ அழகாக யோசிப்பார். அவரு அவர் தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு வில்லனாவே தெரிஞ்சாரு. பாரபட்சம் இல்லாம டக்கு 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 டக்குன்னு எடுத்து சுட்டுருவாரு. இவனால நமக்கு என்ன யோசிவனை போட்டு தள்ளிடலாம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் அவர் பண்ணுவார். அவ்வளோ அழகா அவரோட போர்ஷனுமே இருந்துச்சு. ஆனா என்ன ஒரு பிரச்சனையா தெரிஞ்சது இந்த படத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய பிளாஷ்பேக் வந்து சொல்லாம விட்டாங்களோ அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சு. ஏன்னா வந்து தனுஷாருக்கு ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அது என்னன்றது கடைசி வரையும் சொல்ல மாட்டாங்க. பிரகாஷ் ராஜ் அவரோட அப்பாவுக்கு ஒரு விஷயம் நடந்தா சொல்லுவாங்க, அதையும் வந்து அதிகமா சொல்ல மாட்டாங்க. எஸ்ஜே சூர்யா சாருக்குமே ஒரு விஷயம் நடந்திருக்கும், அதையுமே வந்து சொல்ல மாட்டாங்க. ஏன்னா வந்து டைம் டியூரேஷனுக்காண்டி நிறைய விஷயங்கள் வந்து கட் பண்ணிட்டாங்களா இல்ல எடுக்கவே இல்லையா, இது வந்து கன்வே ஆனா போதும் அப்படின்னு நினைச்சாங்களான்றது தெரியல. அது வந்து டக்குன்னு இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு நம்மளை யோசிக்க வைக்கிற ஒரு விஷயமா இருந்தனால அது ஒரு மைனஸா இருந்துச்சு. ஓகே, இதை மட்டும் தான் நான் வந்து மைனஸா பாக்குறேன். மற்றபடி படம் வந்து கமர்ஷியலா பயங்கரமான ஒரு ஹிட் அடிக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த கதையும் கதைகளும் இருக்கு. மெயினா நான் நோட்டீஸ் பண்ணது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வெற்றிமாறன் சாரோட டச் அங்கங்க இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. ஏன்னா வந்து அந்த படம் டைட்டில் கார்டு போடக்கூடிய ஒரு சீனா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து அந்த படத்தை முடிச்ச ஒரு சீனா இருக்கட்டும், நம்ம ஆடுகளத்துல பார்த்த நிறைய ஷாட்ஸ் வந்து நம்ம ராயன்லயுமே வந்து பார்க்கலாம். ஒரு டைரக்டர்ல இருந்து இன்ஸ்பயர் ஆகி அதை எடுக்கிறதுமே வந்து தப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். ஆனா அது எந்த வகையிலுமே வந்து முகம் சுளிக்கிற மாதிரி இது அந்த படத்துல பார்த்தோமே அப்படின்ற மாதிரிலாம் இருக்காது. ரொம்ப நோட்டீஸ் பண்ணீங்கன்னா நிறைய வெற்றிமாறன் சாரோட டச் வந்து தெரியும். இப்போ வந்து அவர் ஆக்டிங்ல ஒரு இடத்த வந்து தொட்டுட்டாரு. வெற்றிமாறன் சார் கொடுத்த படங்கள்ல அது ஒரு பெஞ்ச் மார்க்கா இருக்கு அப்படின்ற போது, இது டைரக்ஷனா நம்ம தனுஷ் சார் வந்து எவ்வளவு பெர்ஃபெக்ஷனா அவர் எடுக்கக்கூடிய ஆள், அவர் டைரக்ஷன்ல எவ்வளவு ஈடுபாடா இருக்காரு அப்படின்றதுல வந்து இது ஒரு பெஞ்ச் மார்க்கா இருக்கும். பவர் பாண்டி, ராயன், அடுத்து நிலவுக்கு என்மேலே நடிக்கவும் இருக்கு. அது வந்தாதான் தெரியும் அது எவ்வளோ இன்னும் கமர்ஷியலா அவர் தொட்டிருக்காரு அப்படின்றது. மொத்தத்துல ராயன் படம் ஒரு கமர்ஷியல் ஹிட்டு, கண்டிப்பா ஒரு 100 கோடி அடிக்கும். அதையும் தாண்டி வேற லாங்குவேஜ்ல போச்சுன்னா அது இன்னும் வந்து சூப்பரா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பா ராயன் வந்து நீங்க போய் தியேட்டர்ல பார்க்கலாம். கண்டிப்பா குழந்தைகளை வந்து கூட்டு போயிடாதீங்க. ஏன்னா அது வந்து ஏ சென்சார். நிறைய படங்கள்ல வந்து ஏ சென்சாரா இருந்தாலுமே வந்து ஃபேமிலியோட போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு குழந்தைகளை கூட்டு போயிடுறீங்க. ஆனால் அது பண்ணாதீங்க. இது பக்கா ஒரு கமர்ஷியல் 18+ தாண்டி பார்க்கக்கூடிய ஒரு படம். கண்டிப்பாக போய் தியேட்டரில் பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. இதோட இந்த படத்தோட ரிவ்யூ வந்து முடியுது. இதே மாதிரி இன்னொரு பட விமர்சனத்தோட உங்களை வந்து சந்திக்கிறேன். ஓகே, டாட்டா, பை பாய்.